ஒலிச்சரம். நல்லது நேயர்களே, வாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானொலியை அலங்கரிக்கின்ற ஒலிச்சர நிகழ்ச்சி இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளண்டிவெளி FM 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றேன். இன்றைய ஒலிச்சரத்தில் எந்தறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள் மற்றும் நூலில் நுகர்ந்த பகுதிகள், சுகமான ராகங்கள் என்பன வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானொலிக்கு வருவது என் தெரிவு பாடல் ஒன்று. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து விட்டு, இரவா பகலா தினம் உழைச்சதும், சருகு பொறுக்கி வந்து சாதம் படிச்சு தந்து, பசியே தெரியா மகனா வளர்த்ததும். எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே, எந்தாயி அவளை போல் யாரு இந்த ஊரிலே? தியாகி யாரு, தியாகி யாரு நில்ல போடா. தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவதான் கோயில், அவதான் உலகம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்துல பழங்கள் என்ன, நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதான். பழமாய் பழுத்ததா, மிளகாய் இனிக்குமா, காயாய் இருப்பதா, கொய்யா கசக்குமா. நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டான் வல்லவனே தாண்டா. அவனே மனிதன், அதை நீ உணரு. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 20 FM 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் ஒலிச்சர நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய 2009 முதல் பதிப்பாக வெளிவந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் துன்பம் ஒரு சோதனை என்ற தலைப்பில் அவர் எழுதிய ஆக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். துன்பம் ஒரு சோதனை. வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒரு முறை வறண்டு விடுகிறது. குளங்கள் கோடையில் வற்றி மழைக்காலத்தில் நிரம்புகின்றன. நிலங்கள் வறண்ட பின் தான் பசுமை அடைகின்றன. மரங்கள் இலையுதிர்ந்து பின் தளிர்விடுகின்றன. இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மலை ஒன்றுதான். அதுவும் வளர்வதாகவும் அழிவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கிறான். நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை. முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு. முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம். முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம். முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம். இறைவனது தராசில் 2 தட்டுக்களும் ஏறி ஏறி இறங்குகின்றன. எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக இவனுக்கு இறைவன் வழங்கியதில்லை. அந்த நாளில் எனக்கு நல்ல பசி எடுத்தது, உணவு கிடைக்கவில்லை. பின் பசியும் இருந்தது, உணவு கிடைத்தது. இப்போது உணவு கிடைக்கிறது, பசி இல்லை. அடுக்கடுக்காக பணம் சேர்த்து 1000 வேலிக்கு மிராசுதாரரானார் ஒருவர். ஆன மறுநாளே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது, சர்க்கரை வியாதி என்று சொல்லிவிட்டார் டாக்டர். சீனாவில் மாசேதுங் புரட்சி நடந்தபோது பல ஆண்டுகள் காடு மேடுகளில் ஏறி இறங்கினார். மனைவியை தோளில் தூக்கி கொண்டு அலையக்கூட வல்லமை பெற்றிருந்தார். புரட்சி முடிந்து பதவிக்கு வந்த 2 ஆண்டுகளில் நோயில் படுத்தார். ரஷ்யாவில் லெனின் கதையும் அதுதான். புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாகவே இருந்தார். பதவிக்கு வந்து சில மாதங்களிலேயே படுக்கையில் விழுந்தார். சில ஆண்டுகளிலேயே மரணமடைந்தார். எனது திமுக நண்பர்கள் ஒவ்வொருவரும் கடுமையான உழைப்பாளிகள். ரயிலிலும் கட்டை வண்டிகளிலும் கால்நடையாகவும் சென்று கூட்டத்தில் பேசுவார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு போவார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருந்தது. அவர்கள் பதவிக்கு வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களில் பலருடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. எனது நண்பர் ஒருவர் படம் எடுத்தார். முதற் படமே அபார வெற்றி, அளவு கடந்த லாபம். அடுத்த படத்திலிருந்து விழத் தொடங்கியது அடி. இன்னும் அவர் இழ முடியவில்லை. இன்னொரு பட அதிபர் ஊமைப்பட காலத்திலிருந்து தொழிலில் இருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் பல படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. மிகுந்த சிரமப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்தார். அவரது வாழ்க்கையை அந்த படம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த படம் அமோகமாக ஓடியது. ஒரு புது நடிகையை நட்சத்திர நடிகையாக்கிட்டு. அது தெலுங்கிலும் வெற்றி, இந்தியிலும் வெற்றி. அது முதல் அவர் தொட்டதெல்லாம் வெற்றி. பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள். ஒரு கட்டம் அப்படி என்றால் மறுகட்டம் இப்படி. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப வேண்டாம். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வி உறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்று பொருள். எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கு அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள். ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டொன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும். ஒன்றை நினையாது முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல் என்பது முன்னோர் பழமொழி. கற்பகத்தைச் சேர்ந்தார்க்கு காஞ்சிரங்காய் ஈந்தேன் முற்பவத்தில் செய்தவினை, இதுவும் அவர்கள் சொன்னதே. உனது வாழ்க்கை பூச்சியத்திலே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் இறைவனின் பரிசு, பின்பக்கம் விழுந்தால் அவனது சோதனை. மேடும் பள்ளவுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கிறது. எனது வாழ்க்கை மேடு பள்ளவமாகவே போவதால் என் எழுத்து வண்டி 25 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் சகடயோகம் என்பார்கள். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்றார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவனின் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன. தெய்வபுருஷன் ஸ்ரீராமனுக்கே
பொய்மானது உண்மைமானது என்று தெரியவில்லை. அதனால் வந்த வினைதானே சீதை சிறையெடுக்கப்பட்டதும் ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்களும். சத்திய தெய்வம் தர்மனுக்கே சூதாடக்கூடாது என்ற புத்தி உதயமாகவில்லையே. அதன் விளைவுதானே பாண்டவர் வனவாசமும் பாரத யுத்தமும். முக்காலம் உணர்ந்த கௌதமனுக்கே பொய்க்கோழியது உண்மைக்கோழியது என்று தெரியவில்லையே. அதனால் தானே அகலிகை கெடுக்கப்பட்டதும் சாபம் பெற்றதும். ஆம், இறைவனின் சோதனை எவனையும் விடாது என்பதற்கு இந்த கதைகளை நமது இந்து மத ஞானிகள் எழுதி வைத்தார்கள். துன்பங்கள் வந்தே தீருமென்றும் அவை இறைவனின் சோதனைகள் என்றும் அவற்றுக்காக கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் முட்டாள்தனம் என்றும் உன்னை உணர வைத்து துன்பத்திலும் ஒரு நிம்மதியை கொடுக்கவே அவர்கள் இதை எழுதி வைத்தார்கள். இந்த கதைகளை முட்டாள்தனமானவை என்று சொல்லும் அறிவாளிகள் உண்டு. ஆனால் முட்டாள்தனமான இந்த கதைகளின் தத்துவங்கள் அந்த அறிவாளிகளின் வாழ்க்கையையும் விட்டதில்லை. நான் சொல்ல வருவது இந்து மதத்தின் சாரமே உனது லௌகிக வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருவது என்பதையே. துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகிறது. அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்துவிடும். தர்மமென்றும் சத்தியமென்றும் நேர்மையென்றும் நியாயமென்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது என்று அந்த ஆக்கம் முற்றுப்பெறுகின்றது. துன்பம் ஒரு சோதனை என்ற தலைப்பில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் நான் வாசித்த பகுதி வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர் பகுதியில் எடுத்து வரப்பட்டது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம்
என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக ஆனந்த விகடன் வார இதழில் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் எழுதி வந்த அன்பே தவம் என்ற ஆக்கத்தில் பல சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு ஆக்கத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். வீசுகின்ற தென்றல் காற்றுக்கு பேதமில்லை, அதற்கு இன்னார் இனியார் நல்லார் தீயார் என்ற வேறுபாடு பார்க்க தெரியாது. உயர்ந்தார் தாழ்ந்தார் என்ற பாகுபாடு கிடையாது. எல்லோரையும் வருடி தழுவிச் செல்லும். அதை போலத்தான் பரம்பொருள் எல்லோருக்கும் பொதுவானவர். இந்த நிலை எப்போது நமக்கு புரிபடும்? நம்மிடம் நிறைய ஆசைகள் இருக்கின்றன. அந்த ஆசைகளால் நம் ஐம்பொறிகளும் ஆபத்தின் வாசல்களைப் போல எதற்காகவோ திறந்தபடி காத்து கொண்டிருக்கின்றன. எப்படி? ஆற்று நீரில் ஒரு மீன் வேகமாக நீந்தி வந்தது. காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்துவதற்கு அந்த சிறிய மீனுக்கு எப்படி சக்தி கிடைத்தது? நமக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் காட்டாற்று வெள்ளத்தில் மீன் நீந்தி வந்தபோது கரையோரத்தில் ஒருவன் தூண்டில் போட்டு காத்திருந்தான். தூண்டிலில் மாட்டியிருந்த புழுவை மீன் பார்த்தது. உடனே அதன் பாதை திசை மாறியது. தூண்டிலில் இருந்த புழுவை நோக்கி சென்றது. சிக்கிக் கொண்டது. மீனுக்கு ஏற்பட்ட நாக்கினிச்சை அதன் வாழ்க்கையை முடித்துவிட்டது. வைரம் பாய்ந்த மரங்களை கூட துளைத்துவிடும் வல்லமை கொண்டது அந்த வண்டு. ஆனால் அந்த மலரின் மென்மைக்கு அடிமைப்பட்டது. மலரின் மணத்துக்கும் வண்ணத்துக்கும் மயங்கும் அடிமை அது. ஒரு நாள் மலர்களின் இதழ்களின் மேல் அமர்ந்தது. அது மாலை நேரம். மலரின் இதழ்கள் மூடின. வைரம் பாய்ந்த மரமாகிய சிறையை துளைத்து வெளியே வருகின்ற வண்டு மலர்களின் மெல்லிய இதழ் சிறைக்குள் சிக்கிக் கொண்டது. அதன் வாழ்க்கை முடிந்து விட்டது. வண்டின் நாசியின் இச்சை அதன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. அசுடமா என்று ஒரு அபூர்வ பறவை இருக்கிறது. அது இசைக்கு மயங்கக்கூடியது. அதை பிடிக்க ஒரு தந்திரம் செய்வார்கள். புல்லாங்குழலை எடுத்து இசைப்பார்கள். அசுணமா அந்த மெல்லிய இசைக்கு மயங்கி எங்கிருந்து அந்த இசை வருகிறதோ அதை கேட்டபடி அந்த திசை நோக்கி பறக்கும். புல்லாங்குழல் வாசிப்பவரின் பாதத்துக்கு கீழ் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் நெருப்பை மூட்டி வைத்திருப்பார்கள். பறந்து வரும் அசுணமா வாசிப்பவரின் தலைக்கு மேல் வட்டமிடும். அந்த நேரத்தில் அதை நெருப்பில் தவறி விழச் செய்யும் ஒரு யுக்தியை கையாள்வார்கள். வேறொரு வலிமையான இசைக்கருவியில் பலத்த ஓசையை எழுப்புவார்கள். திடீரென்று பலத்த ஓசையை கேட்டதும் அசுணமா தடுமாறிவிடும். பள்ளத்தில் இருக்கிற நெருப்பில் விழுந்துவிடும். கருகி போகும். இசை கேட்கிற செவி இனிச்சியால் அதன் வாழ்க்கை முடிந்து போகும். வீட்டில் பூச்சி விளக்கின் முகம் பார்க்க ஆசைப்பட்டு விளக்கின் ஒளிக்குள்ளேயே சென்று தன்னை கருக்கிக் கொள்ளும். அதன் விழியீச்சை அதன் வாழ்க்கையை முடித்துவிடும். நாம் கோயில்களில் யானை வளர்க்கிறோம். அதை காட்டிலிருந்து எப்படி பிடித்து வருகிறார்கள்? காட்டில் ஆண் யானை வரும் திசையில் அதற்கு தெரிகிற மாதிரி எதிரே பெண் யானையை நிறுத்துவார்கள். பெண் யானையை பார்த்த பரபரப்பில் ஆண் யானை வேகமாக ஓடிவரும். நடுவே ஒரு பள்ளம் இருக்கும். அது ஆண் யானைக்கு தெரியாது. பள்ளத்தை பசும் தலைகளால் மூடியிருப்பார்கள். ஓடிவந்த ஆண் யானை அந்த பள்ளத்தில் விழுந்து தன்னை நிரந்தர கைதியாக்கிக் கொள்ளும். அதன் உடல் இச்சை அதை ஆயுள் கைதியாக்கிவிடும். மீனுக்கு நாக்கினிச்சை, வண்டுக்கு நாசியினிச்சை, அசுணமாவுக்கு செவியினிச்சை, விட்டில் பூச்சிக்கு விழியினிச்சை, யானைக்கு உடலினிச்சை. இவற்றின் வாழ்க்கை முற்றுப்புற இவையெல்லாம் தாம் காரணம். இந்த உயிரினங்களின் பொறிகளில் ஒன்றில் ஏற்பட்ட தடுமாற்றத்தில் வாழ்க்கை தடம் மாறிப்போனது. நமக்கோ ஐம்பொறிகளும் ஆபத்தை வாவா என்று வரவேற்க காத்திருக்கின்றன. நம் கண்கள் பார்க்கக்கூடாதது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன. காதுகள் கேட்கக்கூடாதது எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. நாவோ தேவையில்லாதது எல்லாம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறது.
இப்படி ஐம்பொறிகளும் ஆபத்தை அழைத்து கொண்டிருக்கிற போது எப்படி நாம் பக்குவப்படுவோம்? ஒரு மாங்காயை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்தால் அதன் உள்ளே இருக்கிற வரை அது காயாகத்தான் இருக்கும். அதை வெளியே வைக்கிற போதுதான் காற்றில் இருக்கிற வெப்பத்தோடு ஈரத்தோடு வினை புரிந்து மாங்காய் கனியாக மாறும். காய் கனியாக மாறுதல் பக்குவப்படுதல், காய் காயாகவே இருத்தல் பதப்படுத்தல். நாம் இப்போது பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடுவதைப் போல பதப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம். பக்குவப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராக மறக்கிறோம். புல்லாங்குழலின் இனிய இசை நம் செவிகளை மயக்குகிறது, இதயத்தை ஈர்க்கிறது. புல்லாங்குழலின் உள்ளே நுழைகிற காற்று வெளியேறுகிற போது ஒரு இனிமையை இசையை ஏற்படுத்துகிறது. ஆனால் காற்றை உள்ளுக்குள் சிறை வைக்கிற பந்தோ நம் கால்களில் உதைபட்டு கிடக்கிறது. இவையெல்லாம் எனக்கு எனக்கு என தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்றனவோ அவை பிறரால் நிராகரிக்கப்படுகின்றன. நம் வாழ்க்கை அறம் எப்படி அமைய வேண்டும்? திருவள்ளுவர் சொல்வார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையின் அடித்தளம் இல்லறம் என்று சொல்வார்கள். அப்படி வாழ்கிற குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இளையான்குடி மாற நாயனார் என்று ஒரு அடியவர் இருந்தார். அவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் உணவு கிடைக்கும். பசியோடு வரும் எவராயினும் புசிக்க வைத்துத்தான் அனுப்புவார். பசிப்பிணி நீங்கும் மருத்துவராக இருந்தார். வறுமையும் ஏழ்மையும் வந்த நிலையிலும் வந்தோர் பசி போக்குவதில் முனைப்பாக இருந்தார். அப்படிப்பட்ட நிலைப்பாடு இன்றைக்கு சாத்தியமா? ஒரு வீட்டு வாசலுக்கு பிச்சைக்காரன் வந்தான். அம்மா, தாயே, ஏதாச்சும் போடுங்கம்மா என்றான். அந்த வீட்டு பெண் அவனுக்கு உணவை போட்டாள். அவன் உணவோடு வீட்டுக்கு எதிரே இருக்கிற மரத்தடியில் போய் உட்கார்ந்தான். அந்த வீட்டு திண்ணையில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்த அந்த வீட்டு பெண்ணின் கணவன் அவனை பார்த்தான் பரிதாபமாக. பிச்சைக்காரன் சாப்பிட்டு முடித்ததும் அதே வீட்டுக்கு வந்தான். அம்மா, தாயே என்றான். அந்த வீட்டு அம்மா வெளியே வந்தாள். இப்போதுதானே சாப்பாடு வாங்கி கொண்டு போனாய், அதுக்குள் என்ன என்று கோபத்தோடு கேட்டாள். நான் சாப்பாடு வாங்க வரையிலே அம்மா, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? இதை மனுஷன் சாப்பிட முடியுமா என்று சொல்லிவிட்டு போக வந்தேன் என்றான். அந்த பெண்ணுக்கு கோபம் கொப்பளித்தது. தன் கணவனை காண்பித்து சொன்னாள், என் புருஷன் நான் சமைச்சு போடுற சாப்பாட்டை 30 வருஷமா எதுவும் பேசாம சாப்பிட்ற. நீ என் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு என்னையே குறை சொல்றியா? அவர் தாம்மா, நான் தான் சொல்ல முடியல, நீயாவது சொல்லிவிட்டு போ என்று சொல்லி 10 ரூபா பணம் வேற கொடுத்தார் என்று. குடும்ப வாழ்க்கை இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாத வாழ்க்கையாக அமைய வேண்டும். இளையான்குடி மாறநாயனரைப் போன்று உபசரிப்பு இன்றைய இல்லங்களில் நடைபெற வேண்டும். இதயங்கள் விரிந்தால் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கும். வானொலியை அலங்கரித்துச் சென்றது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய அன்பே தவம் என்ற ஆக்கத்தில் சில சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு ஆக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி FM 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் ஒலிச்சரம். நல்லது நேர்களே, ஒலிச்சர நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் வானொலிக்கு எடுத்து வரும் சுகமான ராகம். போன உசுறு வந்துருச்சு, உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு. போன உசுறு வந்துருச்சு, உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு. இது போல ஒரு நாளே வரவேணாய் நீ மேலே. நொடி கூட எட்டிருக்காத என்னை விட்டு நீயும் முன்ன செல்ல நினைக்காத. போன உசுறு வந்துருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு. இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும். ஒரு நானும் ஒட்டியிருப்பேனே, என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சு சிரிப்பேனே.
நல்லது நேயர்களே, ஒலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாடலுடன் இன்றைய ஒளிச்சர நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு ஒளிச்சர நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் வானொலியில் சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களில் ஒருவன் எட்வர்ட் மரியதாசன். வணக்க நேயர்களே. சேர்ந்து இருக்கும் உள்ளத்துல துணையாரு நமக்கு உள்ளத்துல உயிர் காதல் அடங்காது, நெருப்பாலும் பொசுங்காது, நடந்தாலே அது சுகந்தானே, துணையாக நானும் வருவேனே. சத்தியமாய பக்கத்துல நீரந்தாலும் குளிரா மாறுவேன். ஆக மொத்தம் மரமெல்ல நான் சுமக்க விரதி கடனும் தீருமே. ஆடி அடங்கும் பூமியில நாம ஆடி வதங்க தேவையில்லை. ஒரு வாட்டி வரும் வாழ்க்கை, துணிவோமே அதை ஏற்க. சிரிப்போமே நந்தவனம் போல, அது போதும் இந்த உயிர் வாழ. போகும் வர இந்த காதல் நம்ம காக்கும்னு நினைச்சா விலகும் வேதனை. புகையிலும் நாம ஒத்துமையா போகப் போறோம். சொல்லிருச்சு இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும். உன நானும் ஒட்டி இருப்பேனே, என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு சிரிப்பேன்.